வளைகுடா நாடுகளில் கச்சா எண்ணெயை ஏற்றிக்கொண்டு மேலும் ஒரு சரக்கு கப்பல் இந்தியா வருகை புரிந்துள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். குஜராத் மாநிலம் முந்த்ரா துறைமுகத்திற்கு 80,800 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயுடன் ஜாக் லாட்கே என்னும் இந்திய கப்பல் வருகை புரிந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன், இது தொடர்பான முழு விவரங்கள். வினிதா, ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்த தொடங்கியதற்கு பிறகாக வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்த தொடங்கியது. இதன் காரணமாக உலகினுடைய 30% பொருளாதார வணிகத்தை கொண்ட ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியதன் விளைவாக இந்தியா உட்பட மத்திய கிழக்கு நாடுகள்ல எரிவாயு மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அபாயம் உண்டானது. இருப்பினும் கூட மத்திய அரசு பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்ததன் விளைவாக எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாத நிலையில எரிவாயு தட்டுப்பாடு மட்டும் நாட்டில் இப்போது வரை நிலவி வருகிறது. இதன் காரணமாக வணிக நிறுவனங்கள் உற்பத்தியை குறைத்துக் கொண்டதோடு சில வணிக நிறுவனங்கள் உற்பத்தி இல்லாமல் மூடிவிட்டார்கள். இந்த சூழலை மேம்படுத்துவதற்கான பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு நம்பிக்கையை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையிலே கடந்த 2 தினங்களாக பல்வேறு எல்பிஜி கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை கடந்து இந்தியா வந்திருக்கிறது. குறிப்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோடு நடத்தப்பட்ட ஆலோசனையின் பெயரில் இந்திய கொடியோடு வரக்கூடிய சரக்கு கப்பல்களை ஹார்முஸ் நீரிணை வழியாக ஈரான் அனுப்புவதற்கு சம்மதம் தெரிவித்தது. இந்த சம்மதத்தை தொடர்ந்துதான் நந்தா தேவி மற்றும் சிவாலிக் என்ற 2 எல்பிஜி கப்பல்கள் நேற்றைய முன்தினம் மற்றும் அதற்கு 2 தினங்களுக்கு முன்பாக இந்தியா வந்தடைந்தது. இதே போல கச்சா எண்ணெய் கொண்டு வரக்கூடிய கப்பல்களும் தொடர்ச்சியாக குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுடைய துறைமுகங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில இன்று மற்றும் ஒரு கச்சா எண்ணெய் கப்பலானது இந்தியா வந்திருக்கிறது. மத்திய அரசு வழங்கியிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில 80,800 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயோடு ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து புறப்பட்ட கச்சா எண்ணெய் கப்பலானது இன்று குஜராத் மாநிலம் முந்த்ரா துறைமுகம் வந்திருக்கிறது என்றும் இந்த கச்சா எண்ணெய் என்பது அடுத்தடுத்து எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு விரைவில் வழங்கப்பட்டு கூடுதல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளப்படும் என நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். மேலும் இதே போன்ற சரக்கு கப்பல்கள் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல அடுத்தடுத்து இந்தியாவுடைய பல்வேறு துறைமுகங்களுக்கு வரும் என்றும் போர் சூழல்கள் வளைகுடா நாடுகளில் நிலவி வந்தாலும் இந்தியாவுடைய தேவை மற்றும் பற்றாக்குறையை பூர்த்தி செய்வதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தான் அதிகாரப்பூர்வ செய்தியாளர்கள் சந்திப்பு மற்றும் செய்தி குறிப்பின் மூலமாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.